தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்டில் வச்சு பத்திரிகையாளர்கள் கிட்ட இனிமேட்டு இங்கெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன், ஆபீஸில் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வழக்கம் போல் சரவடியாக பதில் சொன்னார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றி கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆனது பொள்ளாச்சியில் நடந்த இடைத்தேர்தல் மாதிரி மிக மோசமாக ஜனநாயக படுகொலையாக இருந்துவிடக்கூடாது. அதற்கான உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் தர வேண்டும். இந்த தேர்தலை நம்ம மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். இதில் நம்ம ஊரில் இருக்க கலெக்டர் போன்றவர்கள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பொள்ளாச்சி இடைத்தேர்தல் நடந்த மாதிரி மக்களை ஆடு மாடுகளைப் போல் பட்டியல் அடைத்து வைத்து இந்த ஏரியாவுக்கு ஒரு அமைச்சர், அந்த ஏரியாவுக்கு ஒரு அமைச்சர்னு பிரித்து அழகாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து எலெக்ஷனை சந்திக்கும் அவலம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதையும் தேர்தல் ஆணையம்தான் நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும். எங்கள் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தப் போகிறது. அந்த இடத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நின்றால் எப்படி பாடுபடுவோமோ அதே மாதிரி தான் பாடுபட போகிறோம். கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே தீவிரமாக செயல்பட்டு வெற்றி அடைய முயற்சிப்போம் அப்படின்னு சொன்னார். சார், இடைத்தேர்தலில் உங்களால் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் கேட்கக்கூடியது ரொம்ப நியாயமான கேள்வி தான். இந்தியாவில் நடைபெற்ற 86% இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறது. அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதுக்காக நாங்கள் வெற்றிக்காக உழைக்காமல் சும்மா இருக்க முடியாது. எங்களோட கூட்டணி என்பது திமுகவுடைய கூட்டணி மாதிரி 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து வருவது அல்ல. 2024 தான் இந்த கூட்டணி சார்பில் ஒரு தேர்தலை சந்தித்தோம். இதை அப்படியே 2026 வரை கட்டி காப்பாற்றுவது தான் எங்களுடைய கடமை அப்படின்னு சொன்னாருங்க. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவை பற்றி ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு ஏற்கனவே திமுக 14ஆம் தேதி தான் இந்த விழாவை நடத்துகிறதா இருந்தாங்க. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த சில பேர் முதல்வர்கிட்ட, ஐயா, இந்த 14ஆம் தேதி தான் போன வருஷம் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார், அவரை கைது செஞ்சு 1 வருஷம் ஆச்சு என்பதை நினைவுபடுத்தும் வகையில் நம்முடைய விழா அமைஞ்சிரும், ஆகவே ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலான்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு நாள் தள்ளி 15ஆம் தேதி இந்த விழா நடைபெறுவதாக கேள்விப்பட்டேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமீபத்தில் கூறிய சர்ச்சையான கருத்துகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இதில் எந்த விதமான சர்ச்சைகளுக்கும் இடம் இல்லை. அவர் கூறியது முழுக்க அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவர் மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக மிகவும் அரும்பாடுபட்டு உழைத்தவர். அவருடைய அரசியல் அனுபவம் என்பது மிக பெரியது. அது எங்களுக்கு மிகவும் தேவையானதும் கூட. அந்த வகையில் சமீபத்தில் நான் அவருடைய வீட்டுக்கே சென்று சந்தித்தேன். அவருக்கு இனிப்புகளையும் வழங்கினேன். அவர் எங்கள் கட்சியில் தீவிரமாக உழைச்சவர், உழைத்து கொண்டிருப்பவர், உழைத்து கொண்டே இருக்கப் போகின்றவர். அமித்ஷா அவர்கள் தமிழிசையை ஒரு மேடையில் கண்டித்திருக்கிறாரே, அது எங்கள் மீது உள்ள அக்கறையில் அவர் அன்பாக பேசுவது. எல்லோரிடமும் அவர் அப்படித்தான் பேசுவார். என்னிடம் பேசும்போது கூட அப்படித்தான் பேசுவார். நாங்கள் எல்லாருமே கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர்கள். அவர் தமிழிசை அவர்களை கண்டித்தெல்லாம் பேசவில்லை. அது மீடியாவுடைய இன்டர்பிரட்டேஷன். தமிழிசை கூட இது குறித்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அமித்ஷா அவர்கள் கட்சிக்காகவும் தொகுதிக்காகவும் மிகவும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று தான் என்னிடம் சொன்னார். தேவையற்ற தவறான கருத்துகள் பரவுவதை தவிர்க்கும் விதமாகத்தான் இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். தமிழக நலன் சார்ந்த கேள்வி எழும்பொழுது தமிழகத்தை சார்ந்த எல் முருகன் அவர்கள்தான் மத்திய அமைச்சராக இருக்கிறார். நம்முடைய மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை பெற்றுத்தரும் ஒரு பாலமாக அவர் இயங்குவார். ஏற்கனவே அவர் 2021 24 வரைக்கும் அமைச்சராக செயல்பட்ட அனுபவம் உள்ளவர். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு ஏறக்குறைய 11 லட்சம் கோடிக்கான நலத்திட்டங்களை செய்துள்ளது. இந்த அளவுக்கு வேறு எந்த மாநிலத்துக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது என்பது சந்தேகமே. இது தொடர எல் முருகன் அவர்கள் உதவுவார் அப்படின்னு சொன்னார். நன்றி, வணக்கம்.